குறிப்பா சொல்லணும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவளுடைய குடும்பத்திலயும் சரி, அவ என்ன பிள்ளை ஒரு பெண் பிள்ளை பிறந்துட்டா, அவ என்ன இந்த குடும்பத்திலேயே வாழப் போறா? இந்த வீட்லயா இருக்க போறா? இன்னொரு வீட்டுக்கு போக போறவ தானே! அப்படின்னு சொல்லியே திருமணம் ஆனது பிறகு அவளோட வீடு. இப்ப இதுலயும் இந்த ஒரு கதையிலயும் வந்து அவங்க ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. மாலத்தியோட வீடு, மாலத்தியோட வீடு அப்படின்னு சொல்லி. அப்போ அவளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்ப நான் இவ்ளோ காலம் பிறந்து வளர்ந்த இந்த ஒரு வீடு, அப்ப எனக்கான வீடு இல்லையா? அந்த இடத்துல அவளுக்கான ஒரு தூரம், அவளுக்கான ஒரு நம்ம வீடு இல்ல அப்படிங்கறதுக்கான ஒரு எண்ணம் திரும்பவும் மறைமுகமாகவே அவளுக்குள்ளாக விதைக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் அவங்களோட பேச்சுக்களும் இருக்கு. சரி ஒருவேளை இதுதான் என்னுடைய வீடுன்னு அவ புகுந்த வீட்டுக்கு போனாலுமே, அந்த இடத்துல அவ செய்யற எல்லாமே ஒரு கடமையாக தான் பார்க்கப்படுகிறதே தவிர்த்து, அது அவளுக்கான ஒரு சொந்த வீடு இல்ல. அவள் விருப்பம் சார்ந்து, அவளோட வீட்ல சொந்த வீட்ல அவளால சொல்ல முடிகிற ஒரு விஷயத்த சொல்ல முடியாத மாரியான ஒரு சூழல். அவ நினைக்கிற விஷயத்த செய்ய முடியாத ஒரு சூழல். எல்லாத்துக்குமே வந்துட்டு இது உன் வீடு கிடையாது. உன்னோட அப்பா வீடு கிடையாது. இப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளுக்குள்ளாகவே அப்படி இருக்கும்போது, அப்ப அவளுக்கு தோன்றது என்னன்னா, அவ எங்க இருக்கிறா? அது அவளுடைய சொந்த வீடு அப்படிங்கிறது இது இல்ல. அவளுக்கான ஒரு வீடு அப்படிங்கிறது என்ன? அப்படிங்கிற ஒரு கேள்வியாலவே திரும்பவும் அவங்க அலக்கழிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லி. இது வந்து வெறுமனே மாலத்தினுடைய கதை அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் அவங்களோட திருமணம் பெரும்பாலான பெண்கள் திருமண வாழ்க்கை அவங்களுக்கு வந்து பிடித்தமானதாக இருக்கிறதா? இல்ல நிறைவானதாக இருக்கிறதா? அப்படின்னா, ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. பொதுவா எல்லாருமே சொல்ற மாரி எல்லாருமே இண்டிபெண்டன்ட்டா இருக்கணும்னு நெனைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கேலிக்குறியா ஒரு ஒரு கேலி செய்யற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள இப்ப வந்துட்டாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆணுக்கான பிரஷர் அப்படிங்கிறது இருக்கு. கண்டிப்பா ஒரு குடும்பத்த பார்க்கணும், குடும்பத்த நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது. ஆனா ஒரு பெண்ணுக்கான அந்த ஒரு பிரச்சனைகளோ, இல்ல பெண்ணுக்கான அந்த ஒரு இடுக்கமான ஒரு சூழல் அப்படிங்கிறது என்னன்னா, திரும்ப அவ கான்ஸ்டன்ட்டா அவளுடைய ஐடென்டிட்டிய தேடுற மாதிரி, அவளுக்கான பிலாங்கிங் அவ எந்த இடத்துல அவ இருக்கிறா? எனக்கான இடம் எது? அப்படின்னு திரும்பமான அந்த தேடலுக்குள்ளாகவே அவளுடைய வாழ்க்கை தொடர்ந்து வந்து போகுது அப்படின்னும்போது தான், அவ இந்த மாதிரியான ஒரு தப்பான முடிவுகள் எடுக்கிறதுக்காக பெரும்பாலான ஒரு பெண்கள் தள்ளப்படுகிறார்கள்.